அனைவருக்கும் வணக்கம். நான் புதுசாக ஆட்டு பண்ணை வைக்க போகிறோம், இல்லது நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு ஒரு 10 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது அப்படிங்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆட்டுக்குட்டி வாங்க. எது போன்ற ஆட்டுக்குட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது போன்ற ஒரு 5 மாதம் இல்லாட்டி 6 மாதம் முடிஞ்ச கிடா குட்டிகளாக வாங்க. கிடா குட்டிகளாக வாங்கினீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 6 மாதத்தில் நம்ம விற்றுடலாம். 6 மாதத்தில் விற்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ரூ. 6 வாங்குறோம்னாக்கா இன்னொரு 6 மாதம் வச்சோம்னா கண்டிப்பாக ரூ. 12 வரைக்கும் கண்டிப்பாக விற்கலாங்க. ஏன்னா நம்ம வந்து குட்டியில் காப்பாற்றுறது தான் சிரமமாக இருக்கும். குட்டியை காப்பாற்றி ஒரு 5-6 மாதம் ஆயிடுச்சுனாவே பார்த்தீங்கன்னா நல்லா தலை சாப்பிடும், நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேகமாக வளரக்கூடியதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இது போன்ற ஆட்டுக்குட்டிகளை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வருமானம் இரட்டிப்பு ஆகும். உங்களுக்கு வந்து பண்ணை தொழிலில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா கொரா குட்டிகளாக வாங்கினா, பெண் குட்டி வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வருமானம் பெருசாக தெரியாது. ஆனால் கிடா குட்டி ஆண் குட்டியாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 6 மாதத்தில் வருமானம் இரட்டிப்பாக தெரியும். பெண் குட்டி வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு விற்கிறதுக்கு மனசு வராங்க. பெண் குட்டி ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாம் பெருசாக ஆயிடுச்சுனாக்கா அது ஓரளவுக்கு பருவத்துக்கு வந்தோன்னே சினையாயிடுச்சு. சினை பருவத்துக்கு வந்தோன்னே சினையாயிடுச்சுனாக்கா அது வந்து திரும்ப குட்டி போட்ட விட்டு விற்றுக்கலாம்னு சொல்லி நமக்கு விற்கிறதுக்கு மனசு வராது. அதில் பார்த்தீங்கன்னா ஆடாயிரும். ஆடாட்டோன்னே பார்த்தோன்னா நமக்கு வருமானம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இப்போ நம்ம இது மாதிரி 10 குட்டி வாங்கினா 10 குட்டி கிடா குட்டி வாங்கினா இன்னும் சிறப்பாக இருக்கும். இல்லது நம்ம ஒரு 7-8 குட்டி வாங்கினா வேறு எங்கேயா பார்த்தா வாங்கிக்கிட்டிங்கனாக்கா உங்கள் வந்து பண்ணை தொழிலில் ஈஸியாக ஜெயித்த மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 10 கிடா குட்டி வாங்கும்போது ஒரு 4-5 கொரா குட்டி பெண் குட்டி நீங்கள் வாங்கிட்டீங்கனாக்கா நமக்கு வந்து ஆண் குட்டி வந்து பார்த்தோன்னா நமக்கு வருமானம் 6 மாதத்தில் விற்றுடலாம். நம்ம இருக்கக்கூடிய 3 குட்டியோ 4 குட்டியோ வந்து கொரா குட்டியாக வாங்கியிருந்தீங்கனாக்கா அந்த குட்டியை வச்சு நம்ம தொழிலை கற்றுக்கலாம். அது வந்து நீண்ட நாள் வருமானம். நம்ம வந்து குட்டி ஈனி அந்த குட்டியை பெருத்து அந்த குட்டி மூலமாக வரக்கூடியதான் நம்ம வருமானங்க தாயாடாக வாங்கும்போது. அதே வந்து பார்த்தோன்னா இது போன்ற ஒரு 6 மாத குட்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் கண்டிப்பாக இரட்டிப்பாகும். என்னுடைய அனுபவ கருத்து சொல்கிறேங்க. நீங்கள் இதே போன்று இந்த மாதிரி குட்டிகளை வாங்கினா உங்களுக்கு வந்து பண்ணையோட வளர்ச்சி கொஞ்சம் அபரிமிதமாக தான் இருக்கும். இது என்னுடைய அனுபவ கருத்து மட்டும் இல்லைங்க, இது உண்மையான கருத்தும் இதுதாங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப நாளாக பண்ணை வச்சுருக்கீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா நமக்கு உடனடி வருமானம் தரணும் அப்படின்னு பார்த்தோன்னா இது போன்ற குட்டிகளை வாங்கி கண்டிப்பாக வளர்த்திங்கன்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். இல்லை நம்ம இங்கே தான் வாங்கலாம் ஒன்றும் அவசியம் இல்லைங்க. நீங்கள் சந்தைக்கு போனால் கூட உங்களுக்கு இது போன்ற குட்டிகள் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் கொஞ்ச நாள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாயிரும். ஏன்னா நம்ம ஆட்டு பண்ணையிலேருந்து பார்த்தோன்னா நிறைய பேர் துவக்கிறது காரணம் பார்த்தோன்னா நம்ம தாயாடாக ஒரு 10 ஆடு வாங்கியிருப்பாங்க. தாயாடு எப்படி வாங்கன்னு கூட தெரியாமல் 10 ஆடு வாங்கிடுவாங்க. அப்படி வாங்கி தோற்றுருவாங்க. ஸோ இது போன்ற பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்கு பார்த்தோன்னா நான் இந்த மாதிரி ஆடுகளை வாங்கிட்டுனா இந்த மாதிரி குட்டிகளாக வாங்கினா அது உங்களுக்கு ஒரு 6 மாதத்தில் ஒரு வருமானம் தரும். திரும்ப நீங்கள் தாயாடு வச்சுன்னா தாயாடுலேருந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் தரும். இப்படி தாங்க நம்ம ஆட்டு பண்ணையில் வந்து அதிகப்படியான வருமானத்தை பார்க்க முடியும். ஆட்டு பண்ணையில் வருமானத்தை பார்க்கலாம், இப்படி பார்த்தா தான் பார்க்கலாம்னாக்க. நன்றி, வணக்கம்.